ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூனிட் 1 ஃபவுண்டரி டெக்னாலஜி பார்ட் 1. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட் எல்லாமே வரும். ஸோ அதில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஃபவுண்டரி பேட்டர்ன், டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன். டைப்ஸ் ஆஃப் பேட்டர்னில் சாலிட் பேட்டர்ன், ஸ்ப்ளிட் பேட்டர்ன், லூஸ் பீஸ் பேட்டர்ன், மேட்ச் பிளேட் பேட்டர்ன், ஸ்வீப் பேட்டர்ன், ஸ்கெலட்டான் பேட்டர்ன், செக்மெண்டல் பேட்டர்ன், ஷெல் பேட்டர்ன். ஸோ இப்போ ஒவ்வொரு பேட்டர்ன் பார்ப்போம். ஸோ ஃபவுண்டரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்டிங்கை உருவாக்குற இடத்த பேர் ஃபவுண்டரின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் வச்சு உருவாக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன், மோல்டு, மோல்டிங் மெட்டல்ஸ். ஸோ மோல்டர் மெட்டல்ஸ் எல்லாத்தையும் வச்சு இங்கே க்ரியேட் பண்ணுவாங்க கேஸ்டிங்கை. ஸோ பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்டிங்கோட ஒரு மாடலை பேட்டர்னாக வந்து செய்வாங்க. அதை வந்து ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல்ஸில் செய்வாங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட அட்மாஸ்பியர், டைப்ஸ் ஆஃப் மோல்டு, எந்த விதமான மோல்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க, டைப்பில் மிஷின் மோல்டா இல்லை ஹேண்ட் மோல்டா. ஸோ இதெல்லாம் வச்சு அந்த பேட்டர்னோட மெட்டீரியலை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பேட்டர்ன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி ஃபைனலாக எடுக்க போகிற கேஸ்டிங்கோட ஷேப்பை வந்து மோல்டிங் ஸ்டாண்டில் அச்சாக எடுக்கிறதுக்காக இந்த பேட்டர்னை வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன் மெட்டீரியல் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன் அலவன்ஸ் இருக்குது. இப்போ அதில் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சாலிட் பேட்டர்ன், ஸ்ப்ளிட் பேட்டர்ன், லூஸ் பீஸ் பேட்டர்ன், மேட்ச் பிளேட் பேட்டர்ன், ஸ்வீப் பேட்டர்ன், ஸ்கெலட்டான் பேட்டர்ன், செக்மெண்டல் பேட்டர்ன், கடைசியாக ஷெல் பேட்டர்ன். ஸோ இது ஒவ்வொரு பேட்டர்னையும் நம்ம தனித்தனியாக இப்போ பார்ப்போம். ஸோ முதல்ல சாலிட் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா அது சிங்கிள் பீஸ் பேட்டர்னு சொல்லுவாங்க. இதில் ஒரே பீஸாக மெட்டீரியல் இருக்கும். இதில் எந்த விதமான ஜாயின்ஸும் இருக்காது. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிம்பிள் ஷேப் இருக்கிற பேட்டர்ன் எல்லாமே சாலிட் பேட்டர்னில் எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் செய்கிறதுக்கு சாலிட் பேட்டர்னை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டெப்டு கோன் புள்ளி கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டெப்டு கோன் புள்ளி பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் பேட்டர்ன். ஸோ இது ஒரு சிம்பிளர் டிசைன் அப்படின்றனால இதை சாலிட் பேட்டர்னில் கொண்டு வந்திருக்காங்க. இதே வந்து குவாலிட்டி அதிகமாக பண்ணணும் அப்படின்னும் போது இதே பேட்டர்னை வந்து ஸ்ப்ளிட் பீஸ் பேட்டர்னாக மாற்றி அதை அதில் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ளிட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இதில் 2 பீஸ் பேட்டர்னும் இருக்குது, 3 பீஸ் பேட்டர்னும் இருக்குது. 2 பீஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா அதோட அப்பர் பார்ட்டை வந்து கோப் பாக்ஸ்லையும் லோயர் பார்ட்டை வந்து ட்ராக் பாக்ஸ்லையும் வச்சுருப்பாங்க. இந்த 2 பீஸையும் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு டபுள் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் இருக்கும். அந்த பின் மூலமாக தான் வந்து இதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து மேக்ஸிமம் சிமெட்ரிக்கல்னால் ஒரே மாதிரியான ஒத்த விதமான, அதாவது ஒரு பொருளை வச்சு அதை ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் இருக்கிற 2 பொருளும் பார்க்க ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி அப்படி வேறு மாதிரி இருந்தால் அது ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சிமெட்ரிக்கலாக இருக்கிற ஷேப்ஸ் தான் மேக்ஸிமம் ஸ்ப்ளிட் பேட்டர்னில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதிலே வந்து 3 பீஸ் பேட்டர்னாக இருந்தது அப்படின்னா அதை வந்து 3 பீஸ் ஸ்ப்ளிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லூஸ் பீஸ் பேட்டர்ன். ஸோ லூஸ் பீஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாலிட் பேட்டர்னில் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஷேப்ஸில் இருக்கிற பேட்டர்ன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோல்ட்லேருந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அச்சுலேருந்து ரிமூவ் பண்ண முடியாமல் போயிடும். அப்படி ரிமூவ் பண்ணலைன்னா அச்சு வந்து டேமேஜ் ஆகிடும் ரிமூவ் பண்ணோம்னா. ஸோ அந்த மாதிரி டைப்பில் வந்து லூஸ் பீஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு டவுட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கிரே கலரில் இருக்கிறது சாலிட் பேட்டர்ன், ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லூஸ் பீஸ் பேட்டர்ன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த அச்சை க்ரியேட் பண்ணுறதுக்காக மோல்டுக்குள்ளே இந்த பேட்டர்னை வச்சு மண்ணை நிரப்பிட்டு அது வந்து ஃபுல்லாக சாலிட் பண்ணியாச்சு. இப்போது ரிமூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிரே கலரில் இருக்க சாலிட் பேட்டர்னை ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரில் இருக்க அந்த லூஸ் பீஸை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்படி ரிமூவ் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த மோல்டு உடையாமல், அந்த அச்சு உடையாமல் அந்த பேட்டர்னை ஈஸியாக நம்ம வெளியே எடுத்துருவோம். கேஸ்டிங் ஈஸியாக நம்மளால் பண்ணி எடுக்க முடியும். இதுக்கு தான் லூஸ் பீஸ் பேட்டர்ன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் பிளேட் பேட்டர்ன். ஸோ மேட்ச் பிளேட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பிளேட் வச்சுருப்பாங்க. அந்த பிளேட் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வுட்டு, இல்லை ஸ்டீல், மேங்கனீஸ், அப்படி இல்லைனா அலுமினியம் அதில் வச்சுருப்பாங்க. அந்த பிளேட்டுக்கு மேலேயும் கீழேயும் வந்து ஒரு ஸ்ப்ளிட் பேட்டர்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து ஒரு பேட்டர்னாக இருக்கலாம், இல்லைனா மல்டி நம்பர் ஆஃப் பேட்டர்னாக இருக்கலாம். ஸோ ரெண்டுமே எக்ஸாம்பிள் ட்ராயிங்ஸில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரே ஒரு பேட்டர்ன் வந்து மேலே கீழே வச்சுருக்க மாதிரியும் இல்லை நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சுருக்க மாதிரியும் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் ரன்னர் ரைஸரும் வந்து இதே மேட்ச் பிளேட்லேயே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது மூலமாக பண்ணுறதுனால ஒரே மோல்டில் வந்து சின்ன நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளால் செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பேட்டர்ன்.
ஸோ ஸ்வீப் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்டிங் எந்த விதமான கேஸ்டிங் செய்ய போகிறோமோ அந்த கேஸ்டிங்கோட உருவத்தை ஒரு உடன் போர்டில் வந்து செஞ்சுருவாங்க, ஒரு மரப்பலகையில் செஞ்சுருவாங்க. அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஆக்சில் போல் இருக்கும். ஸோ மைய குச்சி, அந்த குச்சியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போர்டை வந்து அட்டாச் பண்ணிவிடுவாங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அந்த மோல்டோட சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரொட்டேட் பண்ணும்போது அந்த போர்டோட ஷேப், அவுட்டர் ஷேப் வந்து அந்த மோல்டிங் ஸ்டாண்டில் வந்து உங்களுக்கு பதிஞ்சு அச்சு கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த அச்சு கிரியேட் பண்ணுறது மூலமாக அது வந்து நம்ம அங்கே பேட்டர்ன்ஸ் அந்த அச்சு கிரியேட் பண்ணிடுறோம். இது மூலமாக கேஸ்டிங் செஞ்சு நம்ம பெரிய பெரிய சைஸில் இருக்கிற சர்க்குலர் செக்ஷன்ஸ் எல்லாமே இந்த டைப் ஆஃப் கேஸ்டிங்கில் பண்ணுவோம். நம்ம கோயிலில் பார்க்குற 500 கிலோ, 1000 கிலோ, 1500 கிலோன்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய மணிகளை பார்த்துருப்போம், பெல். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டைப் ஆஃப் கேஸ்டிங்கில் தான் செய்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கெலட்டான் பேட்டர்ன். ஸோ ஸ்கெலட்டான் பேட்டர்ன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப கம்மியான நம்பரில் தான் செய்ய போகிறோம், குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து கேஸ்டிங் செய்ய போகிறோம். ஆனால் அந்த கேஸ்டிங் ரொம்ப பெரிய சைஸில் செய்ய போகிறோம். ஸோ அப்படி செய்யும்போது அந்த கேஸ்டிங்கை வந்து சாலிட் பேட்டர்னில் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக, ஃபைனான்ஷியலாக வந்து காசு அதிகமாக செலவாகும். ஸோ அது மாதிரி டைப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஸ்கெலட்டான் பேட்டர்னாக வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாக்ஸ் செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உள்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஹாலோவாக இருக்கிற மாதிரி வெளிப்புறம் மட்டும் இருக்கிற ஷேப்பை செஞ்சுருவாங்க. அதுக்குள்ளே வந்து லோம் சாண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக், எக்ஸஸாக இருக்கிற சாண்ட் எல்லாத்தையுமே ஸ்ட்ரைக் ஆஃப் பார் மூலமாக க்ரியேட் பண்ணுவாங்க. அதை ரிப் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கனால இது பார்க்குறதுக்கு ஒரு எலும்பு கூடு மாதிரியான ஷேப்பில் இருக்கும் அந்த பேட்டர்ன். ஸோ அதனால் இதை வந்து ஸ்கெலட்டான் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு சர்க்குலர் ஷேப் செய்யும்போது பார்த்திங்கன்னா அது 2 பார்ட்டாக பிரிச்சுப்பாங்க. 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு 2 பார்ட்டையும் இணைக்கிறதுக்கு வந்து ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி இணைச்சிப்பாங்க. இதுதான் வந்து ஸ்கெலட்டான் பேட்டர்ன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து செக்மெண்டல் பேட்டர்ன். செக்மெண்டல் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இதை பார்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதாவது ஒரே மாதிரியான விஷயம் வந்து அந்த பேட்டர்னில், அந்த கேஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிருந்தது அப்படின்னா அதோட ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை கேஸ்டிங் அது பேட்டர்னாக வந்து செஞ்சுருவாங்க. அந்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேடியல் பார், அதாவது சுற்றக்கூடிய ஒரு பாரையும் ஒரு சென்டராக ஒரு பிவட், ஒரு ஆச்சி மையப்புள்ளியும் வந்து செஞ்சு வச்சுப்பாங்க. அந்த மையப்புள்ளியை எடுத்துகிட்டு போய் மோல்டிங்கோட சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த அச்சை பதிய வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. பதிய வச்சுட்டு எடுத்துகிட்டு வரும்போது மேக்ஸிமம் சர்க்குலர் ஆப்ஜெக்ட்லாம் செய்வாங்க இதில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரிங்ஸு, வீல்ஸு, அது கியர்ஸ், ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணுற கியர்ஸ் இதெல்லாமே வந்து இந்த விதமான பேட்டர்னில் தான் செய்வாங்க. ஸோ இப்படி செய்யும்போது நம்மளுக்கு அந்த தெரியும். மோட்டார்ஸில் இதெல்லாம் கூட அவுட்டர் கேஸிங் எல்லாமே இது மூலமாக செய்வாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு மோட்டரோட அவுட்டர் கேஸ் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ் இருக்கும், அந்த மோட்டர் கூலிங்காக வைக்கிறதுக்காக ஃபின்ஸ் இருக்கும். அந்த ஃபின்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதில் ஏதாவது ஒரு ஃபின்ஸோ இல்லை 2 ஃபின்ஸோ இருக்கிற மாதிரி அச்சு செஞ்சு வச்சுப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்னை செஞ்சுட்டு சென்டர் போர்ஷனில் வந்து அதோட பிவோட் பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அச்சு எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஷேப்பில் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கடைசி பேட்டர்ன், ஷெல் பேட்டர்ன். இந்த ஷெல் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 பார்ட்டாக இருக்கும். இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி 2 பார்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட மேக்ஸிமம் இதை பைப்ஸ் அதெல்லாம் மேட் பண்ணுற ட்ரைனேஜ் பைப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக, நம்ம ஃபிட்டிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது பைப்ஸ் இது எல்லாத்தையும் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதோட சென்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா கோர் ஃபார்ம் பண்ணுறதுக்கும், இதோட அவுட்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஃபார்ம் பண்ணுறதுக்குமாக இந்த ஷெல் பேட்டர்னை வந்து க்ரியேட் பண்ணிப்பாங்க. இதை மேக்ஸிமம் வேக்ஸ் அது மாதிரியான மெட்டீரியலில் வந்து இது க்ரியேட் பண்ணி வைப்பாங்க. இப்படி க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அந்த நம்ம உருகி ஊற்றுற மோல்டன் மெட்டல் வந்து அந்த வேக்ஸை உருகி அந்த வேக்ஸ் நிரம்பி இருந்த பகுதிகளில் மோல்டன் மெட்டல் ஃபில் ஆகிடும். ரிமைனிங் உள்பக்கம் பார்த்திங்கன்னா உள்ள கோர் இருக்கும், அவுட் சைடு பார்த்திங்கன்னா மோல்டிங் சாண்ட் இருக்கும். இப்போ அது 2த்துக்கு நடுவில் வந்து இது ஷெல் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்படி பண்ணுறதுனால இதுக்கு பேர் ஷெல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.